ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ல 5 கொஸ்டினே முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் பிரைம் நம்பர்னா என்னன்னு மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ பிரைம் நம்பர்னா எனி நம்பர் விச் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எடுத்துறேன். எனி நம்பர் which has only 2 factors. Which has only 2 factors. அதாவது ஒரிஜினல் நம்பர் அண்ட் 1 which has only 2 factors. அதான் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். which has only 2 factors. இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். பிரைம் நம்பர்ஸ் டெஃபினிஷனே இதான். எனி நம்பர் which has only 2 factors. இந்த ரெண்டு ஃபேக்டர் எதெல்லாம் இருக்கலாம்னா 1 அந்த ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர் சப்போஸ் இப்போ பிரைம் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11. இது ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,2 மட்டும்தான். ஸோ ரெண்டு ஃபேக்டர் தான் 2க்கு இருக்கு. ஸோ இப்போ 3ஓட ஃபேக்டர்ஸ் 1,3. 4ஓட ஃபேக்டர்ஸ் 5ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,5. 7ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,7. ஸோ இந்த எல்லா நம்பருக்குமே வெறும் ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும். 1 அந்த ஒரிஜினல் நம்பர். இப்போ 7க்கு 1,7, 11க்கு 1,11 ஆகலாம். ஸோ இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் பிரைம் நம்பர்ஸ் டெஃபினிஷன். ஸோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டா நம்ம இதுக்கு போயிடலாம். முக்கியமான கான்செப்ட்டுக்கு போயிடலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா ஓகே, பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னா expressing a given number as product of factors that are all prime numbers is called the prime factorization of a number. For example 36 அவன் கொடுத்துருக்கான். 36 விதவிதமா நீங்க ப்ராடக்டா எழுதலாம். இப்போ 36 1 into 36 எழுதலாம், இல்லை 2 into 18 எழுதலாம், இல்லை 3 into 12 எழுதலாம், இல்லை 4 into 9 எழுதலாம், இல்லை 6 into 6 எழுதலாம். ஸோ இப்போ இது எல்லாமே ஃபேக்டர் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 36 நீங்க 1 into 36 எழுதலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. அப்புறம் அடுத்த நம்பர் என்னன்னா 2 into 18 எழுதலாம், இது இன்னொரு பாசிபிலிட்டி. இல்லைனா 3 into 12 எழுதலாம். ஸோ பேசிக்காக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். ஸோ 3 into 12 எழுதலாம், இல்லை 4 into 9 எழுதலாம், இல்லைனா 6 into 6 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 பாசிபிலிட்டி இருக்கு. 1, 2, 3, 4, 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பேர் நீங்கள் எழுதலாம். 1,36 ஒரு பேர், 2,18 ஒரு பேர், 2,18. ஸோ இதில் ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. 3,12 ஒரு பேர், 4,9 ஒரு பேர், 6,6 ஒரு பேர். ஆனால் 6,6 பேர்னு சொல்லலாம். ஆனால் ஃபைனலாக லிஸ்ட் எழுதும் போது ஒரு தடவை தான் ஆட் பண்ணணும் நீங்கள். இப்போ நான் ஒரு தடவை தான் 6 எழுதியிருக்கேன், 2 தடவை எழுதக்கூடாது. ஏன்னா ஓவரால் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு தடவை தான் எழுதணும். டூப்ளிகேட்ஸ் அலௌட் இல்லை. 2 6 எழுதக்கூடாது, ஒரு 6 தான் எழுதணும். எல்லா நம்பரும் ஒரு தடவை தான் எழுதணும் பேசிக்கலாம். ஸோ அதான் மெத்தடு. ஸோ இப்போ 36ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா அதிலே கொடுத்துட்டான். 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. ஸோ எத்தனை ஃபேக்டர் இருக்கு? 4, 5, 6, 7, 8, 9 ஃபேக்டர் இருக்கு. ஸோ 36 பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இதில் நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எடுத்து நம்ம ப்ராடக்டாக எழுதணும். ஸோ இந்த 9 ஃபேக்டர்ஸில் முதல்ல நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸை எடுத்துடணும், செப்பரேட் பண்ணிட்டு அதை நம்ம ப்ராடக்டாக எழுதணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் 36ல எழுதணும் அதை. ஸோ இப்போ இவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டு விதமாக பண்ணலாம். அது ரெண்டு மெத்தட் இருக்கு பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கே. ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தட், அப்புறம் இன்னும் செகண்ட் வந்து பிரைம் ஃபேக்டரிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷன் மெத்தட் பார்த்துக்கலாம். யூ கேன் ஃபைண்ட் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 36 as follows. அவன் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நான் அந்த மெத்தட் பண்ணி காமிச்சிடுறேன். 36 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 18 வரும் கீழே. இந்த 18 2ஆல் டிவைட் பண்ணுங்களேன், 9 வரும். கோஷன்ட்டை தான் அப்படியே எழுதிக்கிட்டாரு 9. ஸோ 9 3ஆல் டிவைட் பண்ணேன், 2ஆல் டிவைட் பண்ண முடியாது இப்போ. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ன்னு வரும். ஸோ 9 divided by 3 3ன்னு வரும். இப்போ 3 மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுங்க, 1ன்னு வரும். ஸோ இதெல்லாம் தான் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ 2 is 1 prime டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 3 தான். பட் நீங்கள் 36 எப்படி எழுதலாம்? 36 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 3 into 3ன்னு எழுதலாம். 2 into 2 into 3 into 3. பேசிக்காக இந்த 4 நம்பரும், ஒரு நம்பரு, 2 நம்பரு, 3 நம்பரு, 4 நம்பர், 4 நம்பர் அப்படியே ப்ராடக்ட் மாதிரி எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ இதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 36. ஸோ யூசிங் டிவிஷன் மெத்தட் இதான். ஸோ இவன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், ஏன் why do we start with 2 or 3, why not with 5? ஏன்னா 36 divided by 5 பண்ண முடியாது உங்களால். 36 divided by 5 உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கோஷன்ட்டே வராது. ஒரு ப்ராப்பர் கோஷன்ட் வராது, உங்களுக்கு ப்ராப்பர் நம்பர் வராது. ப்ராப்பர் நம்பர் வராதுனால அதோட ரிமைண்டரும் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ 5 இஸ் நாட் ஈவன் ஃபேக்டர் ஆஃப் 36. ஸோ நீங்கள் 36 divided by 5 பண்ணக்கூடாது. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அதனால தான் நீங்கள் பண்ணல. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 3ன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும்.
ஸோ பேசிக்காக நீங்கள் 36 வந்து 3ஆல் பெருக்குனீங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். 36 டிவைட் பை 3 பார்த்தீங்கன்னா 12 வரும். 12 மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். 4 நீங்கள் 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம் அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ 36 நீங்கள் இப்படியும் எழுதலாம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பேசிக்காக அதே ஆன்சர் தான். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணி அப்ரோச் பண்ணலாம், இல்லை 2ஆல் பெருக்கியும் அப்ரோச் பண்ணலாம். பெருக்கிறது தான் டிவைட் பண்ணுறது. ஸோ பேசிக்காக அது தமிழில் சொல்லும் பெருக்கிறதுன்னு. ஸோ இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா another way to find the prime factorization of a number is to use a visual representation called factor tree. As we add more branches, we will see that this visual representation looks like an upside down tree. Let us find the prime factorization of 36 as shown below. Okay, first method மட்டும் நான் காமிச்சிடுறேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 36 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 into 18 எழுதியிருக்கான் ஃபர்ஸ்ட். இது 2, இது 18. ஸோ 2 into 18 36 தோணுது. இப்போ 18 ஃபர்தராக அவன் டிவைட் பண்ணியிருக்கான் ரெண்டு பிரான்ச்சா. 18 நீங்கள் 2 into 9 எழுதலாம். ஸோ அதான் அவன் பண்ணியிருக்கான். ஸோ 18 அவன் 2 into 9 எழுதியிருக்கான். கடைசியாக அவன் 9 3 into 3 எழுதிட்டான். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிரைம் ஃபேக்டர் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரான்ச் பண்ண தேவை. எல்லாமே பிரைம் ஃபேக்டர் தான். 2 is a prime factor, 2 is a prime factor, 3 is a prime factor, 3 is a prime factor. ஆளுமே கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் 36 எப்படி கூட எழுதலாம். ஸோ ஒன்ஸ் ஃபேக்டரி பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரைம் ஃபேக்டர் கலெக்ட் பண்ணிட்டு அதை ப்ராடக்ட் மாதிரி எழுதணும். ஸோ இதை 2 into 2 into 3 into 3 எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ இன்னொரு அப்ரோச் இருக்கு. செகண்ட் அப்ரோச் நம்மளே இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 36 into 36 நீங்கள் 3 into சம்திங்னு எழுதலாம். அந்த சம்திங் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சம்திங் என்ன வரும் ஆக்சுவலாக 12ன்னு வரும். ஏன்னா 12 into 3 36 வரும். 1 12 is 12, 2 12 are 24, 3 12 is 36. ஸோ இங்கே நீங்கள் 12 எழுதலாம். இப்போ 12 நீங்கள் ஃபர்தராக எப்படி பிரிக்கலாம், ட்ரான்ஸ் அவுட் பண்ணலாம். ஸோ 6 into சம்திங் gives you 12. ஸோ இந்த சம்திங் என்னன்னு கேட்குறான். 6 into என்ன போட்டால் உங்களுக்கு 12 கிடைக்கும். 6 into 2 போட்டால் கிடைச்சிடும். ஸோ 6 into 2 gives you 12. இதை அடிச்சிடறேன். ஸோ 6 into 2 gives you 12. ஸோ இங்கே 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 6 மறுபடியும் நீங்கள் 6 பிரிக்கிறீங்க. ஸோ 2 into what gives you 6ன்னு கேட்குறான். ஸோ 2 into what gives you 6ன்னு கேட்குறான். 3 தான் வரும் இந்த கொஸ்டின் மார்க் ஆன்சர். ஸோ சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் கெஸ் பண்ணியே சால்வ் பண்ணலாம். சப்போஸ் கெஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் 6 divided by 2ன்னு போகணும். அவ்வளோதான். ஏன் எப்படின்னா இங்கே இந்த ஈக்குவேஷன் பேசிக்காக சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக உங்களுக்கு வெரி சிம்பிள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியும். நம்ம ஏற்கனவே என் சேனலில் அந்த நிறைய வீடியோஸ் அதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ என் சேனலை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நான் ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஈக்குவேஷன்ஸ் அவ்வளோ 2 into something equal to 6னா போத் சைட்ஸ் நீங்கள் டிவைட் பை 2 பண்ணலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன, இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பண்ணணும். இங்கே டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இங்கேயும் டிவைட் பை 2 போடணும். இங்கே +2 போட்டிங்கன்னா இங்கே +2 போடணும். என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் போத் சைட்ஸ் பண்ணணும். அதான் என்ன வேணாலும் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா வாட் எவர் யூ டூ ஆன் எல்ஹெச்எஸ் டூ த சேம் திங் ஆன் ஆர்ஹெச்எஸ். அதான் சொல்ல வரேன். ஸோ இங்கே +2 பண்ணீங்கன்னா இங்கேயும் +2 பண்ணணும். இங்கே -2 பண்ணீங்கன்னா இங்கேயும் -2 பண்ணணும். இங்கே +4 பண்ணீங்கன்னா இங்கேயும் +4 பண்ணணும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 2/2 உங்களுக்கு 1ன்னு வந்துடும். ஸோ இது ஐசோலேட் ஆயிடுச்சு, தனியாக கிடச்சிச்சு உங்களுக்கு. இது கொஷின் மார்க் தனியாக கிடச்சிச்சு. அப்புறம் 6/2 பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். ஸோ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 3. ஸோ அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் மார்க்கோட ஆன்சர் 3 தான். ஸோ 2 into 3 gives you 6. அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ 2 into 3 gives you 6. இதையும் பார்த்துடலாம். ஸோ 36 அவன் 9 into சம்திங்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 into 9 gives you 36. அப்புறம் 4 மறுபடியும் பிரான்ச் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ மறுபடியும் பிரான்ச் அவுட் பண்ணிங்கன்னா 2 into what gives you 4ன்னு கேட்குறான். ஸோ 2 into 2 gives you 4. அப்புறம் 9ஐயும் மறுபடியும் பிரான்ச் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ 3 into what gives you 9ன்னு கேட்குறான். ஸோ 3 into 3 gives you 9. அப்புறம் 36 இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 into something gives you 36 கொடுத்துருக்கான். ஸோ 6 into 6 gives you 36. அப்புறம் 6 மறுபடியும் பிரான்ச் பண்ணியிருக்கான். ஸோ 3 into something gives you 6. ஸோ 3 into 2 gives you 6. அப்புறம் 6 மறுபடியும் இங்கேயும் பிரான்ச் அவுட் பண்ணியிருக்கான். இங்கே 3ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 3 into 2 gives you 6. அவ்வளோதான். ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே ஓவரால் ஆன்சர் இதுதான். ஸோ 2 into 2 into 3 into 3 தான். ஸோ இங்கேயும் அதே தான். 2 into 2 into 3 into 3 தான். ஸோ எல்லா பிரைம் ஃபேக்டரைஸ்ட் அல்டிமேட்டாக எல்லாமே என்னன்னா ஃபைனல் ஃபார்ம் ஒன்று தான். ஃபைனல் பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எப்படி வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அதை. ஆனால் அல்டிமேட்டாக ஆன்சர் ஒன்று தான். ஸோ 2 into 2 into 3 into 3. இங்கேயும் 2 into 2 into 3 into 3 எழுதிடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக இதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணுறோம். 1 2 3 4 இதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணுறோம். கடைசியில் என்ன வருதோ அதை கலெக்ட் பண்ணுறோம். எல்லா பிரைம் ஃபேக்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை ப்ராடக்டாக எழுதுறோம். அவ்வளோதான். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் விச் ஆக்ட் அஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஒரிஜினல் நம்பர். அவ்வளோதான். ஸோ அதுதான் டெஃபினிஷனு. ஸோ அது மறுபடியும் என்ன எழுதிடுறேன்னா
Prime factorization are nothing but product of prime numbers which are factors of original number. Product of prime numbers which are factors of original number. அவ்வளோதான். ஒரிஜினல் நம்பர் ஸோ இதான் ஒரிஜினல் நான் ஃபுல்லாக எழுதல. ஸோ அது புரிஞ்சுன்னு நினைக்கணும். ஒரிஜினல் நம்பர் அவ்வளோதான். ஸோ இதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் டெஃபினேஷனே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த வீடியோவில் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, பிரைம் ஃபேக்டரைசேஷன் டெஃபினேஷனும் பார்த்துட்டோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.